தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கரில் மிளகாய் செடி எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே மிளகாய் செடி வளர்க்குறதுக்கு பச்சை மிளகாய் எடுக்கக்கூடாது, வற்றல் மிளகாய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல பழம் மாதிரி வந்திருக்கக்கூடிய முதிர்ச்சி அடைந்த மிளகாயும் எடுத்துக்கலாம். காரணம், இந்த வற்றல் மிளகாயில் தான் அந்த விதைகள் நல்ல முதிர்ச்சி அடைஞ்சு இருக்கும். சப்போஸ் நீங்கள் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா அது சரியாக முளைக்காது, அதோட விதைகள் முதிர்ச்சி அடையாமல் இருக்கும். அதுதான் காரணம். இப்போ இதிலேருந்து விதைகளை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிசர் வச்சு இந்த மிளகாயோட மேல் பகுதி தோலை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை கட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா அதில் விதைகள் இருக்கும். அந்த விதைகள் தரமான விதைகள் தானே அப்படிங்கிறத நம்ம முதல்ல செக் பண்ணிக்கணும். எப்போவுமே தரமான விதைகள் போட்டால் தான் நமக்கு நல்ல செடிகள் கிடைக்கும். இந்த விதைகள் நல்லாவே இருக்குது மஞ்சள் கலரில். நம்ம கை விரல்களால் இந்த மண்ணில் இந்த மாதிரி 2 இன்ச் ஆழத்துக்கு குழி தோண்டி அதில் விதைகளை போட்டுக்கலாம். இந்த மண் கலவையை பொறுத்தவரையில் சாதாரண மணலோட கொஞ்சம் உரம் கலந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கோகோபீட், அதாவது தேங்காய் நார் பொடின்னு சொல்லுவோம், அதோடய நீங்கள் கொஞ்சம் உரம் கலந்து போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த 3ஐயும் சேர்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இது எதுவுமே கிடைக்கல, நீங்கள் சாதாரண மண் பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த மண் லேசான மண் தானேன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா விதைகள் முளைச்சி வர்றதுக்கு லேசான மண் இருந்தால் தான் வசதியாக இருக்கும். ரொம்ப கடினமான மண்ணாக இருந்ததுன்னா அந்த விதைகள் சீக்கிரமாக முளைச்சி வர முடியாது. அதனால தான் அப்படி சொல்கிறேன். இப்போ நான் இதில் 4 பக்கமும் விதைகள் போட போகிறேன். அப்போ தான் முளைக்கிற டைமில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம சேனலில் இதே மாதிரி பல வகையான கார்டனிங் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது ஆப்பிள் செடி வளர்க்குறது, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, கரும்பு செடி, புதினா செடி, எலுமிச்சை, இதெல்லாமே போட்டிருக்கோம். சேனல் பிளேலிஸ்ட்டில் கார்டனிங், மரம், செடி வளர்ப்பு அப்படி இருக்கும். அதில் போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மிளகாய் செடியை பொறுத்தவரையில் நீங்கள் மாடி தோட்டத்தில் வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே மண்ணில் கூட வச்சுக்கலாம். எங்கேயுமே வளரக்கூடியது. அதே மாதிரி இதோட விதைகளை பொறுத்தவரையில் நமக்கு கிடைக்கிறது கஷ்டமே கிடையாது. ஏன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சாதாரண மிளகாய் தான் இந்த விதைக்கு போட்டிருக்கோம். கொஞ்சம் தரமானதாக இருக்கா மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சோன்னா நமக்கு சீக்கிரமாகவே, அதாவது 1 வாரத்திலேயே அந்த செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகாயும் நம்ம வீட்டிலேருந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம தண்ணியெல்லாம் விட்டு இந்த விதைகளை முளைக்க வைக்கிறது வீட்டுக்கு வெளியே தான் வைக்கணும். அதாவது கொஞ்சம் வெயில், கொஞ்சம் நிழல், ரெண்டும் கலந்த ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. மண்ணில் எப்போவுமே ஈரப்பதம் இருக்கிறது மாதிரியும் இருக்கணும். அப்புறமா தண்ணி தேங்கி இருக்கக்கூடாது. தண்ணி தேங்கி நின்றுடுச்சுன்னா செடியால் சரியாக முளைச்சி வராமல் போயிடும், அதாவது அழுகி போயிடும். ஸோ அதையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த விதைகள் எடுக்கும்போது இன்னொரு விஷயம், கையில் நம்ம மிளகாய் விதைகள் எடுக்கிறதுனால ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ விதைகளை எல்லாம் போட்டதுக்கு பிறகு நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க கையை. இப்போ நம்ம எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இந்த மண்ணை நம்ம கையாலே மூடி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இதில் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி எப்போவுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா தழித்து விட்டுக்கலாம். ஒரே அடியாக ஊற்றக்கூடாது. நான் சும்மா கையால் தழித்து தான் விட போகிறேன். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் விட்டதுக்கப்புறம் நம்ம வெளியே கொண்டு வைக்கலாம். 1 வாரத்திலேயே நமக்கு இந்த மிளகாய் செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். பார்க்கலாம் இப்போ எப்படி வருதுங்கிறத. பாருங்கள், மிளகாய் செடி சூப்பராக நல்லாவே முளைச்சி வந்திருக்கு. இது அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 4-5 நாளுக்கு பிறகு தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். 4 பக்கமுமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி கட்டாயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் செடிகள் வளர்த்துக்கோங்க. அதாவது காய்கறி செடிகள் எல்லாம் வளர்த்து அதில் வரக்கூடிய காய்களை நம்ம சமைக்கும் போது நம்ம உடலுக்கும் நல்லது, நம்ம மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட எல்லாமே சரியாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. புத்தம்புது வீடியோக்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.